அன்புமிக்கவர்களே, 2004ஆம் ஆண்டு சுனாமி ஏற்பட்டது. அது பல மக்களுடைய உயிரை எடுத்துச் சென்றது. நாம் அதை பற்றிய அடிப்படை அறிவற்ற நிலையில் இருந்தோம். அதுபோன்று 2019, 20ஆம் ஆண்டுகளில் கோவிட் இந்த உலகிற்குள் வந்து பல மனிதர்களுடைய உயிரை எடுத்துச் சென்றது. நம்மை பதட்டத்திலும் பயத்திலும் உந்தித் தள்ளியது. அதுபோன்று ஆங்காங்கே நிலச்சரிவுகள், நிலநடுக்கங்கள், கடல் கொந்தளிப்பு என்று பல்வேறு விதமான உயிரை எடுக்குகின்ற நிகழ்வுகள் ஆங்காங்கே நடந்து கொண்டிருப்பதை நாம் அறிகிறோம். ஆனால் இந்த நிகழ்வுகள் நடக்கின்ற பொழுது நம்முடைய அக உணர்வு எப்படி இருக்கிறது? கடவுள் மனிதனை தண்டித்துக் கொண்டிருக்கிறார். ஏன் இப்படியெல்லாம் நிகழ்கிறது? கடவுள் என்று ஒருவர் இருந்தால் இப்படிப்பட்ட நிகழ்வுகள் நடக்குமா? அப்படி என்றால் கடவுள் இல்லை என்பது போன்ற எண்ணங்களும் இருக்கிறது. அதே நேரத்திலே மனிதர்கள் செய்கின்ற தவறுகளினால்தான் இது போன்ற காரியங்கள் நிகழ்கிறது. ஆகவே கடவுள் தண்டித்துக் கொண்டிருக்கிறார், அல்ல இயற்கை தண்டித்துக் கொண்டிருக்கிறது என்று பேசக்கூடிய நிலையும் இருக்கிறது. நடக்க வேண்டியது விதிப்படி நடக்கும் என்று சொல்லக்கூடிய மனிதர்களும் இருக்கிறார்கள். ஆக அந்த அடிப்படையில் தான் இன்றைய நற்செய்தியிலே கலிலேய மக்கள் இயேசுவிடம் ஒரு கேள்வி எழுப்புகின்றார்கள். கலிலேயர்கள் கொல்லப்படுகின்றார்கள். இந்த கலிலேயர்கள் என்பவர்கள் யார்? இவர்கள் உரோமை அரசுக்கு எதிராக புரட்சி செய்யக்கூடிய மனிதர்கள். காரணம், இவர்களுக்கென்று நிலம் இல்லை. அந்த நிலம் உரோமை அரசால் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கிறது. இப்பொழுது பிலாத்து என்ற உரோமை அரசை சார்ந்த ஒருவன் ஆளுநனாக அங்கே இவர்களை ஆண்டு கொண்டிருக்கின்றான். ஆக இதிலிருந்து நாம் விடுவிக்கப்பட வேண்டும், விடுதலை பெற வேண்டும் என்ற வேட்கையுடன் அவர்கள் புரட்சியாளர்களாக மாறுகின்றார்கள். அவர்கள் கொலை செய்யப்படுகின்றார்கள். ஆக இதற்கும் கடவுள்தான் காரணம் என்ற ஒரு தோணியிலே அவர்கள் கேள்வி எழுப்புகின்றார்கள். அதற்கு இயேசு கொடுக்கின்ற பதில் என்ன? இது கடவுளால் செய்யப்படுகின்ற ஒரு செயல் அல்ல. நடக்க வேண்டியது நடந்து கொண்டே இருக்கும். ஆனால் அதற்கும் கடவுளுக்கும் சம்பந்தம் இல்லை. ஆனால் அவர் ஒன்றை மட்டும் சொல்லுகின்றார், மனமாற்றம் அடையுங்கள், அப்பொழுது நீங்கள் மீட்கப்படுவீர்கள் என்பதுதான். காரணம் என்ன? இந்த உலகில் நாம் நிரந்தரமாக வாழப்போவதில்லை. இந்த உலகிலே குறுகிய ஆண்டுகள், அதிகமாக சொல்லப்போனால் 120 ஆண்டுகள் நாம் வாழ்வோம் என்று வைத்துக்கொள்வோம். அதுவும் சொல்ல முடியாது. நாளை என்பது நிரந்தரம் அல்ல. இன்று இந்த நிமிடம் நான் பேசிக்கொண்டிருப்பதை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இதுதான் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறதுக்கான அடையாளம். இந்த நேரம் நீங்கள் சிரித்து கொண்டிருந்தால் மகிழ்ச்சியாக இருக்கிறீர்கள். இந்த நேரம் நீங்கள் துயரற்று கொண்டிருந்தால் நீங்கள் வேதனையில் இருக்கின்றீர்கள். இந்த நிமிடம் எதிர்காலத்தை பற்றி கனவு கண்டு கொண்டிருக்கிறீர்கள் என்றால் நீங்கள் இல்லாத ஒன்றை நினைத்து கொண்டிருக்கின்றீர்கள். அல்லது கடந்து போன காலங்களை பற்றி நினைத்து கொண்டிருக்கிறீர்கள் என்றால் அதுவும் இப்பொழுது உங்களிடம் இல்லை. ஆக நிரந்தரம் என்பது இந்த நேரம் நான் வாழ்கின்ற அந்த வாழ்க்கை. ஆக அது மட்டும்தான் நிரந்தரம் என்று இயேசுவுக்கும் தெரியும். அதை நம்மிடம் சொல்ல அவர் ஆர்வப்படுகின்றார். நீங்கள் எதையோ நினைத்து கவலைப்பட்டு கொண்டிருக்கின்றீர்கள். இந்த உலகில் பிறக்கின்ற மனிதர்கள் எல்லாம் இறந்துதான் ஆக வேண்டும். ஆனால் அந்த இறப்பு எப்படி வரும் என்று சொல்ல முடியாது. ஆகவே அதற்கு முன்பாக நீங்கள் உங்களுடைய மனதை மாற்றிக்கொள்ளுங்கள். உங்களை தூய்மையாக வைத்துக் கொள்ளுங்கள். முடிந்தால் அன்பு செய்து கொள்ளுங்கள். மன்னித்து மகிழ்ச்சியோடு வாழ கற்றுக்கொள்ளுங்கள். எவரையும் வெறுக்க வேண்டாம் என்பது போன்ற எண்ணங்களை விதைக்கும் விதமாக இன்றைய நற்செய்தி இருக்கின்றது. அதுபோன்று ஃபிக் ட்ரீ, அங்கு ஒரு மரம் இருக்கிறது. அந்த மரம் பட்டு போகின்ற நிலையில் இருக்கிறது. இதுவரைக்கும் அது தேவையான உணவை கொடுக்கவில்லை, பழத்தை கொடுக்கவில்லை. வெட்டி விடலாமா என்று கேட்கின்ற பொழுது இன்னும் சில காலங்கள் அதை விட்டு பார்ப்போம், பலன் கொடுக்கிறதா என்று பார்ப்போம் என்று அது விடப்படுகிறது. இதுதான் இறைவனுடைய தன்மை. இறைவன் இரக்கம் உள்ளவர். நாம் தவறு செய்கிறோம் என்பதற்காக உடனே வெட்டிவிடக்கூடியவர் அல்ல. மாறாக இந்த உள்ளம் மனம் திரும்புகிறதா, இந்த உள்ளம் தன்னுடைய தவறை ஏற்று தன்னுடைய தவறிலிருந்து வெளிவருகிறதா என்பதை ஆய்ந்து பார்க்கக்கூடியவராக இருக்கின்றார். இரக்கத்தையும் மன்னிப்பையும் கொண்டவர்தான் இறைவன். ஆகவே நம்முடைய எண்ணங்களை இறைவனுடைய எண்ணங்களாக புகுத்தி இறைவன் இப்படிப்பட்டவர்தான் என்று கற்பனை செய்வதை விட, இறைவன் உண்மையிலேயே என்னை நேசித்து கொண்டிருக்கின்றார், என்னை அன்பு செய்து கொண்டிருக்கின்றார். நான் எந்த சூழலில் இருந்தாலும், நல்லவனாக இருந்தாலும் சரி, தீயவனாக இருந்தாலும் சரி, என்னுடைய செயல்கள், என்னுடைய வார்த்தைகள் தவறாக இருந்தாலும் சரி, இறைவன் என்னை அன்பு செய்து கொண்டிருக்கிறார். ஆனால் நான் என்னுடைய வார்த்தையில் வாயிலாக, செயல்கள் வாயிலாக இறைவனை காயப்படுத்தி கொண்டிருக்கலாம். ஆனால் இறைவன் தொடர்ந்து என்னை அன்பு செய்து கொண்டிருக்கிறார் என்பதை நாம் உள்வாங்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்பதுதான்
நம்ம கொடுக்கப்படுகின்ற செய்தியாக இருக்கிறது. ஆகவே அன்புக்குரியவர்களே, இந்த உலகில் நடக்கின்ற நிகழ்வுகள் நடந்து கொண்டு தான் இருக்கும். அது கடவுள் நம்மீது சுமத்தப்படுகின்ற சுமையும் அல்ல, நம்மை துன்புறுத்த வேண்டும் என்று அவர் செய்யக்கூடிய செயலும் அல்ல. மாறாக ஒன்றை மட்டும் புரிந்து கொள்ளுங்கள், பிறக்கின்ற ஒரு குழந்தை மரித்துத்தான் ஆக வேண்டும். நானானாலும் சரி, நீங்களானாலும் சரி. ஆனால் அதற்குள்ளாக நாம் எப்படி வாழப்போகின்றோம் என்பதுதான் இன்று இறைவன் கொடுக்கின்ற செய்தியாக இருக்கிறது. சிந்தித்தவர்களாக இன்றும் வாழும் இல்லாமல்ல இறைவா, உம்முடைய அன்பையும் அரவணைப்பையும் ஆசீர்வாதத்தையும் நிறைவாக பெற்று மகிழ்வோடு வாழக்கூடிய அருளையும் ஆற்றலையும் எங்களுக்கு தந்தருளவும், நாங்கள் உம்மீது முழுமையான நம்பிக்கையும் அன்பும் கொண்டு வாழக்கூடியவர்களாக வாழவும், எங்களுடைய இல்லத்தில் உள்ளவர்கள் மகிழ்ச்சியோடு வாழவும் வேண்டிய வரத்தை எங்களுக்கு தந்தருள எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென்.